தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை பொற்றாளம் திரு ஆறுமுகம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். அப்பன்னி அம்மதி ஐயனூ நீ ஐயன் குருநாதன் அர்த்தம். அப்பன் அம்மை ஐயன் ஐயன்னா குருநாதன் அர்த்தம். அப்பனும் நீதான், அம்மையும் நீதான், குருநாதனும் நீதான் அப்படின்னு அர்த்தம். அன்புடைய மாமனும் அமியூனி ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ. உன் பொருள் குழந்தை, பிள்ளை. ஆமா, குழந்தையும் அவன் தான் இல்லையா? ஆமா, அதனால அவனை திட்டக்கூடாது. நாம திட்டினா எங்கேயாவது ஓடி போடுவோம். பெரிய அம்பு வியாபாரம். பின்னால நம்மளை காப்பாத்துற ஆலமரம் அல்லவா அவன். ஆமா. ஒரு குலமும் சுத்தமும் ஓரூரும் நீ. துப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. இப்பொன்னி இம்மணி நீ, இம்புத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புனையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதினியே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையே வெறிக்கே பொழுதினை சுருக்கும் புழுதலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வனே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடியே எழுந்தருள்வாயே.
இவர்கள் சொல்லுகிற சொல், அந்த சொற்படி நாம நடந்து விட்டமேயானால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நலமாகவே இருக்கும். இது புராண வாயிலாகவும் அனுபவ வாயிலாகவும் நான் சொல்லுகிறேன். 7வது நூற்றாண்டுல திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சாமிகிட்ட போய் சிவபாத ஹிருதயர், இந்த நாட்டில் பௌத்தர்களும் புத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பெருகிவிட்டார்கள், யாரும் விபூதி பூசுறதில்லை, யாரும் சிவன் கோயிலுக்கு போறதில்லை, உத்ராட்சம் போடுறதில்லை, பஞ்சாட்சரம் சொல்றதில்லை, இதற்கு என்ன காரணம்? இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி இந்த இவர்களையெல்லாம் விரட்டி இந்த சைவ சமத்தை வாழ வைக்கக்கூடிய குழந்தை ஒன்று கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கேட்டார். பெரிய புராணம் அப்படித்தானே சொல்லுது இல்லையா? ஆமா, தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் கேட்டாருன்னு இருக்கு. நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆமா, அதனால நான் சியாழி போனேன்னா தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் ரொம்ப விருப்பமா பார்ப்பேன். ஏன்? அவரால் வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இருந்தா தேவாரம் வந்துக்கணும் இல்லையா? ஆமா, இந்த தேவாரம் இந்த மடாதிபதிகளும் சைவர்களும் சரியா கேட்கவில்லை, அதை ஆதரிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தோணியப்பட்டு தான் சொல்லிட்டேன், சொன்னேன். இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி மடாதிபதிகளும் பாக்கி இருக்கிற சைவர்களும் தேவாரத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை நீதான் கேளுன்னு நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்? மனிதன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சாமி கிட்ட சேர்ந்தார். அப்புறம்தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். சைவ சமயத்தை வாழ வைத்தவர்கள் 4 பேர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேர்ல வயசுல சின்னவர் இவர் தான். யாரு? திருஞான சம்பந்தர். ஆனால் செய்கையில அவரை போல யாரும் செய்தவங்க கிடையாது. ஆமா, இந்த சைவ சமயத்தை வாழ வைக்கிறதுக்கு அவர் படாத பாடுபட்டார். அப்ப என்ன அர்த்தம்? தந்தையாருடைய எண்ணம் தான் திருஞான சம்பந்தருடைய எண்ணம். சரிதானா? நல்லா நீங்க ஞாபகத்தில் இருக்குங்க. திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு அவரை கேட்டு வாங்கினார். அப்படி கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். அவர் வாழ வைத்தது போல பாக்கி 3 பேரும் வாழ வைக்கல. அதனால அவர்கள் மட்டம் என்று அர்த்தம் அல்ல என்பதையும் எண்ணிக்கொள்ளுங்கள் இல்லையா? ஆமா. இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வர்றேன். என்னுடைய 12வது வயசுல என்னுடைய குடும்பம், அதாவது என்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு. நொடிச்சதுக்கு காரணம் அண்ணன் தம்பியினுடைய விரோதம் தான் காரணம். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? எங்க சித்தப்பாவே காரணம் எங்க அப்பாவுடைய வாழ்க்கை கெடுவதற்கு. எப்படி? ஆமா, எங்க சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்ல, எங்க அப்பாவுக்கு 5 பையங்களும் 2 பொண்ணும். என்ன பண்ணுவாரு? ஒரு கோர்ட்டுக்கு 2 கோர்ட்டுக்கு இழுத்து அடிச்சாரு. போச்சு, கையில இருந்த பணம் சொத்து எல்லாம் போச்சு. ஆக ஒவ்வொரு பிள்ளையா ஒவ்வொரு இடத்துல விட்டாரு. நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பிள்ளைய விட்டாரு. என் தகப்பனார்கிட்ட, என்னுடைய தமக்கை கிட்ட ஒரு பிள்ளைய விட்டாரு. என்ன தருமபுரம் மடத்துல வண்டி விட்டாரு. தருமபுரம் மடத்துல விடும்போது 2 தேவாரம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நம்ம என்ன சொன்ன? தந்தையாருடைய எண்ணமும் தாயாருடைய எண்ணமும் குருநாதனுடைய எண்ணமும் தான் நம்ம வாழ்க்கை சரிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா. இப்ப திருஞான சம்பந்தருக்கு சொன்னா கொஞ்சம் இப்ப என்ன சொல்றேன் பாருங்க. 12 வயசுல எனக்கு 2 தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு.
எனக்கு முதல்ல என் வாயில வந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம் தான் வேலாயுத ஓதுவார். எங்க குருநாதன் பேர் வேலாயுத ஓதுவார் இல்லையா? ஆமா, எங்க தாப்பனார் சொல்லி கொடுத்த தேவாரம். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடை முடிமேல் முழுவன் திங்கள் வளைத்தானே வல்ல சுரர்புறங்கள் மூன்றும் வரைத்திலையாவ அதிகமா நானாக்கோத்து துளைத்தானே சுடுதரத்தாது உடனேராத்து உமுத்தவன் முறுவல் உமையோடாடி திளைத்தானே தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்தைக்கு பெற்றேன் நானே. இந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு. என்ன சொன்னார் அவர்? இவன் மடத்துக்கு போறான், அங்க எல்லாரும் தேவாரம் பாடுவாங்க, இவனுக்கு தேவாரம் தெரியுமான்னா அவன் தெரியாதும்பான், அதனால இது இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு. பின்னால என்ன ஆச்சு? தேவாரம் ஓதுவதற்குன்னே நான் வந்து விட்டேன் இல்லையா? என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், சிவபாதருடைய எண்ணம், திருஞான சம்பந்தர், என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், என்னுடைய வாழ்க்கை. தேவாரம் பாடுறதுக்குன்னே வந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் வேலை பார்த்துக்கிட்டு நல்ல மடத்துல வேற வேற வேலை பார்த்துக்கிட்டு நல்ல அதுக்கு போயிருக்கலாம்ல. என்னையும் தேவாரத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. காரணம் என்ன? தகப்பனாருடைய எண்ணம், தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம். எங்க தாய் சொன்னா, நீங்கள்லாம் எப்படியாவது சம்பாதிச்சுக்குவீங்க, இந்த கடைசி பிள்ளை இருக்கான் பாரு, அவன் திறமை இல்லாதவன், உடல் சரியில்லாதவன், அதனால அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னுடைய நிலத்தை விட்டு கொடுன்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சொன்னான். எவ்வளவு நிலம்? தஞ்சாவூர் ஜில்லாவில் 4.5 ஏக்கர். ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானா? ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானான்னு கேட்கிறேன். சொன்னது எப்ப? 1947, 1947. சரி, அவனே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா குழந்தை குட்டி கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 7 குழந்தை அவனுக்கு, 4 பொண்ணும் 3 பையனும். அவன் சொத்தெல்லாம் வித்து பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன். இந்த என்னுடைய 4.5 ஏக்கரையும் அவனுக்கு விட்டு கொடுத்தேன். அவனுடைய இருந்தது. பின்னால அப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போன மாசம்தான் ஒரு உயில் பண்ண சொல்லி, எனக்கு இந்த நிறத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு பிற்காலம் இந்த நிறத்தை தான் அனுபவிக்க வேண்டியது, கொடுத்துட்டேன். விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுப்பானா? நீங்க விட்டு கொடுத்தீங்களா அண்ணன் தம்பிக்கு? கொடுத்தீங்களோ இன்னும் எனக்கு தெரியாது, சொல்றேன். நான் கெட்டு போகலையா? நான் சௌக்கியமா தான் இருக்கேன். ஏன்? தாயார் சொன்னபடி நடக்கிறேன். எங்க தாய் ஒரு தடவை சொன்னா, உன் கிடையாத காட்டி என் கிடையாது ஓடல, 3000 ரூபாய் நிலம் போய் ஒரு நிலத்தை வாங்குன்னு சொன்னான். ஏமா அது 3000 ரூபாய் பெறாதம்மா, 1000 ரூபாய் தான் பெருன்னு சொல்றாங்க. நீ அவன் 3000 ரூபாய் சொல்றான்னு சொல்லிட்டு அதை வாங்க சொல்றீன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ அதை வாங்கி தான் தீரணும் அப்படின்ட்டா. என்னடா அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டேன். வாங்கி பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பத்திரத்தை கொண்டு எங்க அப்பா கையில கொடுத்தேன். நீ 1000 ரூபாய் நிலத்தை 3000 ரூபாய் வாங்க சொன்னேன், இது இருக்கு பத்திரம் வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். இங்க வா, அதை ஏன் தெரியுமா வாங்க சொன்ன உனக்கு? ஏன் தெரியுமா வாங்க சொன்ன அவனு கேட்டான். தெரியாதுன்னு சொன்னேன். அது நம்ம பூர்வீக நிலம், உங்க அப்பா வித்து விட்டாரு, விற்காதீங்கன்னு சொன்னேன், கேட்கல அவரு. அந்த நிலம் போனதுல இருந்து எனக்கு மனசு சரியா இல்ல, இப்போ ஒன்ன விட்டு நான் அதை வாங்கி விட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம், 3000 ரூபாய்க்கு நீ கவலைப்படாத, போயிட்டு வந்துட்டேன். இல்லையா? இந்த மாதிரி தாயாரும் தந்தையாரும் குருநாதனும் சொன்னபடி நாம நடந்து விட்டமே, ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறையும் கிடையாது. நான் வாழ்க்கையில் அமைதியாத்தான் இருக்கேன், அமைதியா இருக்கேன், கவலையே விடுறதில்லை. எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ தொந்தரவுகள், கவலையே விடுறது. ஏன்? எல்லாம் சிவன். சரி, இப்ப திருஞான சம்பந்தர் எடுத்துக்குவோம்.
போன மாசம் திருஞான சம்பந்தரை கொஞ்சம் சொன்னேன், உங்களுக்கு நினைவூட்டணும். திருஞான சம்பந்தர் பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? வேற்று சமயத்தவர்களை ஒழித்து கட்டினா தானேயா வாழ முடியும் இல்லையா? நீங்க நினைக்கலாம் அப்ப அது தவறு தானே அப்படின்னு. அது சொல்ல முடியும்? நீ என்ன கொல்ல வர்ற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு உண்டு அல்லவா? ஆமா. திருஞான சம்பந்தருடைய 400 சில்லறை பதிகத்துல 400 சில்லறை இடத்துல பௌத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்களும் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, திருஞான சம்பந்தர் தேவாரம். இந்த 400 சில்லறை பதிகத்துல 400 இடத்துல தவறாமல் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? சைவ சமயத்தை வாழ வைக்கணும். இப்ப வேற ஒருத்தனை அடிச்சு நவத்தினால்தான் இதை வாழ வைக்க முடியும். அதனால நாட்டை விட்டு அவனோட விரட்டுறதுக்கு என்ன வழி, அதை செய்து விட்டு இதை செய்து விட்டார். அப்படி என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்கள் சொல்லத்தானே வேண்டிருக்கு. இப்ப மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. நீ அந்த போக்கிரி பசங்களை எல்லாம் தயார் பண்றதை விட்டா தான் உன்னோட பேச முடியும்னு சொல்லிட்டே இருக்காருல்ல நம்ம நாட்டு பிரதமர் இல்லையா? ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு? போக்கிரி பயல்கள் இருக்கிற வரைக்கும் வாழ முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. யாரா சொல்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைவா சொல்றேன். ஆமா. கலந்தவரும் 7 பேரையும் 8 பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கிறான். நிமிர்ந்து எடுத்து விட்டுது. 10 நிமிஷம் சுனாமி பூந்தது. தொலைச்சு விட்டான். 1 லட்சம் பேரை 2 லட்சம் பேரை அவுட்டு. தடுக்க முடிஞ்சதா அவனால? அது தெய்வத்தின் தீர்ப்பு தெரியுமா? ஆமா, தெய்வத்தின் தீர்ப்பு. இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸை விட்டு பாக்குறாங்க, ரயிலை விட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அண்டை நாட்டுக்காரனோட விரோதம் வேண்டாம் அப்படின்னு இல்லையா? இவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க? திருஞான சம்பந்தரை விட்டு அதை இது பண்ண சொன்னாங்க. இப்போ முதல் பதிகத்திலேயே அவர் சொல்றாரு. முதல் பதிகம் தோட்ட செவன் புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தவர்கள் மத்த யானை மருக ஊறி போர்த்ததோர் மாயம் இது என்ன சித்தர் போலும் பிரமாபுரமேவிய விமான் இவன் அன்றே. முதல் பதியத்திலேயே. அதுக்கு அடுத்த பதியத்தில் மடையில் வாழையில உடையிலார் சீவரத்தார் தன்பெருமை உணர்வறியான் முடையிலார் வெண்டரைக்கை மூர்த்தியாம் திருவுருவன் கடையிலார் ஒன்றாடும் பொடிப்புறமுறத்திலையும் கடையிலார் வெண்பறியான் தாழ்மணிவார் தக்காரே கட்டமாது பிறக்கும் தமிழரும் உற்ற துவர்தோய் உருவிலரும் பெற்றமாக பிறக்கும் சமணரும் சொல்ல தவறு பாருங்க. இப்படி 400 சில்லற பதியத்திலையும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவருடைய நெஞ்சில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவனோட விரட்டினால் ஒளி அந்த சைவ சமயங்க வாழ்வதற்கு வழி கிடையாது. ஆமா, அப்படி திண்ணமா எண்ணி விட்டார். எண்ணுவதற்கு என்ன காரணம்? தந்தையாருடைய எண்ணம். தந்தையாருடைய எண்ணம். ஆமா, என்னுடைய தந்தையாருடைய எண்ணம் தான் நான் தேவாரம் பாட வந்தேன் இல்லையா? ஆமா, இப்படி இருந்துகிட்டே இருந்தாரு. மதுரையில தான் திருஞான சம்பந்தருடைய வெற்றி உலகம் கிடைச்சது அவருக்கு. மதுரையில அரசனை தன்வயப்படுத்திக் கொண்டு அந்த சமணர்கள்
கோயிலெல்லாம் இழுத்து மூடிவிட்டான். திறந்து இருந்தது 2 பேருக்காக. யாருக்கு? மங்கையரக்கரசியாருக்கும் குலச்சிரையாருக்கும் தான். இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போனாங்க. வேற ஒருத்தர் போயிருந்தா கூட மூடி இருப்பாங்க. மங்கையரக்கரசி போறா, மந்திரி போறாரு இல்லையா? ஆமா. தன்னலம்புணரும் பாண்டி மாதேவி குலச்சிரையனும் இவர் பணியும் அன்னலம் பெருதி ஆலவயன் திருவடியாங்கவை தன்னலம் பெரிய காடியான சம்பந்தம் தமிழிவை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையோ எத்தனித்திருப்பவரே. இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அதனால கோயில் திறந்தது இல்லையா? ஆமா. ஆனா தமிழ பசங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. மன்னவன் அந்த வழியில சேர்ந்துட்டான் இல்லையா? ஆமா. பார்த்தாங்க. திருஞான சம்பந்தர் திருமறை காட்டுல இருந்தார். சொல்லிவிட்டாங்க, இந்த மாதிரி இங்க இருக்கு, இத நீங்க வந்து இத சரி பண்ணுங்க அப்படின்னு இல்லையா? இது ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார். ஆமா, ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார். நாட்டினுடைய நடப்பு அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். நல்லா இருக்கு. திருஞான சம்பந்தருக்கா தெரியலன்னு சொல்ல முடியும்? இல்ல. வந்து சொன்னாங்க, சரி இத போலாம் அப்படின்ட்டு கோபலான்ட்டார். பக்கத்தில் இருந்தார் அப்பர் சுவாமிகள். சாமி அவசரப்படாதீங்க, பொல்லாதவர்கள் அவன். என்னையே யானையை விட்டு இடத்துல செய்தான், நஞ்சு கலந்த பால் சோற்றை கொடுத்தான், கல்லில் கட்டி கடல்ல போட்டான், தீய சின்ன குழந்தை போக வேண்டாம் அப்படின்னாரு. ஆண்டவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான், நான் கவலைப்பட மாட்டேன், நீர் இங்கே இரும், நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடர் திருப்பதியம்னு ஒண்ணு பாடினார். வேயூர் தோழி வங்கனுடம் உண்ட கண்ணன்மிக நல்ல வேணி தடவி மாதொரு திங்கள் கங்கை முடிமேலடிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு நிகழே புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மையிடவேன்னு அப்போது சொல்லிட்டார். அங்கேயே சொல்லிட்டார், இந்த புத்த சமண பசங்களை இந்த திருநீரே அழிக்கும்டான்னு சொல்லிட்டு பரவிட்டார். வேறு தோதிபங்கள்ல இருக்கிற பாட்டு இல்லையா? கொத்தலர் உடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவீரன் மத்தவும் மதியம் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைத்திடமே அப்போவே சொல்லிட்டார். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அவருக்கு? தீர்க்க தரிசி, பின்னால வர்றது முன்னாடியே தெரியும் அவருக்கு இல்லையா? ஆமா. என் தந்தையாருக்கே தெரிஞ்சுத இவன் தேவாரம் பாடுவான் அப்படின்னு இல்லையா? சிவபாதகத்திற்கு எப்படி தெரியும்? ஆமா. புறப்பட்டு போயிட்டாரு, மதுரைக்கு போனார். மதுரை தான் அவன் கேந்திரமா வச்சிருந்தான் இல்லையா? ஆமா. நேர அவர் கோயிலுக்கு தான் போனார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்க வாசகரும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க இல்லையா? ஆமா. கோயிலுக்கு போயிட்டு, சாமி நான் உன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன், இங்க கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது போய் சொல்லிட்டு போவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தன் வந்தான்னாக்கா வாங்கன்னு நாம கூப்பிடணும். அவன் போறவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகணும். வர்றவன் இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரன் வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை, இடிச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறான். போறவனும் இடிச்சுக்கிட்டு பேசாம போயிடுறான். அப்படி வர்றவனை வாங்கன்னு கூப்பிடணும், போறவன் போயிட்டு வரேன்னு சொல்லாம இருக்கணும், சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாத வீடு ஒன்னே ஒண்ணு உண்டு. எது? உங்களுக்கு தெரியும், அங்க உள்ள ஒண்ணு பேசாமல் படுத்திருக்கும் இல்லையா? ஆமா. அந்த வீட்டுல தான் அப்படி வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை, போகலையும் போறேன்னு சொல்லிட்டு போறது இல்லை இல்லையா? ஆமா. நேர கோயிலுக்கு போனார். ஆமா. நடுமத்திலே இருக்கிற கோயில்கள்லாம் போனாரு. நேர போய், ஆளவாயா உனக்கு சம்மதமா? இது உனக்கு சம்மதமா?
ஊர்லயா இந்த அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பாடுறார். அபூர்வமான திருப்பதியம். மதுரைக்கு போனோம்னா நீல மாமிடத்து ஆலவாயிலான் பாலராயிலான் ஞானம் நீல மாமிடத்து ஆலவாயிலான் பாலராயிலான் ஞானமேடுமா ஆலவாயிலான் காலம் விடவே ஆதரேலா ஆலவாயில காலகாலன காலராமிதே அடிகளவாய் அருவனாலவாய் அருவினா ஆரம் நாகமா சீரனாலவாய் சேரம பத்தாவது பாடத்தோறும் இந்த சமணர்கள் செய்யற போக்கித்தனத்தை நான் அவர் சொல்ல தவறலன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு பதியத்திலையும் 8வது பாட்டுல ராவணன் கைலாய மலையை தூக்கினான், அது தவறு, அவன் பாடினான், அருள் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 400 பதியத்திலையும் ஏதேனும் ஒரு பதியம் 2 பதியம் விடுபட்டிருக்கும், அவ்வளவுதான். ஏன் அதை சொன்னாரு? இப்படி தவறு பண்ணினாலும் அவனை பாடினால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று எந்த குறிப்பு அதில் இருக்கிறது என்று தெய்வ சேக்கிழாரே எழுதி வைக்கிறார். ஆமா, 9வது பாடத்தோறும் அந்த அந்த 400 பதியத்தில் இருக்கியா, ஏதேனும் ஒரு பதியம் 2 பதியம் விடுபட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா. 9வது பாடத்தோறும் பிரம்ம விஷ்ணுக்கள் அவனை தேடி காண முடியாத கடவுள் அப்படின்னு பாடி வச்சிருக்கார். காரணம் என்ன? அவன் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு தெரியணும் எல்லாருக்கும். ஆமா, ஆணவம் பிடித்தவனுக்கு காண முடியாது, அன்புனால அவனை தேடி கண்டுபிடித்து விட முடியும். அதனாலதான் தேடி கண்டுகொண்டேன் திருமாரோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அவன் ஆணவத்தினால தேடினா கிடைக்கல, ஒரு அன்புனால தேடினார், கிடைச்சது. அது சொன்னார் இல்லையா? அது ஒரு பதியத்துல 9வது பாட்டு தோறும் தவறாம சொல்லி வச்சிருக்காரியா. இந்த குறிக்கோள் பாருங்க, அவருக்கு சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது, தவத்தின் உடல்கள். திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனடி சிந்திக்கும்னு இல்ல, சிவனடியே சிந்திக்கும், வேற ஒன்னும் சிந்தனை அவருக்கு வரலன்னு அர்த்தம் இல்லையா? பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம். நீ தேவாரத்தை நான் பிரிச்சு பார்க்கிறேன், அதுல இருக்கிற இசையும் தாளமும் மிக உயர்வாகவே இருக்கிறது. ஆமா, நல்லாவே இருக்கு. நான் இசையும் தேவாரமும் படிச்சேன், இசையும் படிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் மடாதிபதிகளும் சைவர்களும் ஆதரிப்புத்தான் குறைச்சல். மருமக பிள்ளை வருவான்னு சொல்லிட்டு படபாயுதம்லாம் வச்சுவிட்டா. திடுமுன்னு போன்ல கூப்பிட்டு, அம்மா நான் இன்னைக்கு வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டான், அவன் சாப்பிட்டான். அவன் சொன்னாலாம், நம்ம பையனும் மருமக பிள்ளை மாதிரியே சாப்பிடுறானே அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி தேவாரத்தை இன்னைக்கு ஆதரிப்பு குறைச்சலா இருக்கு. மடாதிபதிகள் ஆதரிக்கிறது இல்ல, சொற்பொழிவு சொற்பொழிவு சொற்பொழிவுன்னு மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. எப்ப பாரு தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு தான். இசையாக வந்ததா அது, சொற்பொழிவா வந்ததா? எப்படி வந்தது அது? எப்படியா வந்தது? சிறப்பதிகாரம் இசையாக வரல, சீவக சிந்தாமணி இசையாக வரல, திருக்குறள் இசையாக வரல, தேவாரம் நாளும் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. அத பாட சொல்லி கேட்பியா நீ? பாட சொல்லிவிட்டு இல்லாம இந்த சொற்பொழி வச்சுவிட்டு இந்த தேவார ஓதுவார்கள் தூக்கி எரிஞ்சிடுறது. திரும்பிய பார்க்கறது இல்ல தேவார ஓதுவார்களை.
60 வருஷமா பாடசாலை நடந்தது தருமபுரத்துல. இழுத்து மூடிவிட்டாரு. தப்ப இவரு இழுத்து மூடிவிட்டாரு. க்ளோஸ். ஆமா. 1941 வச்சாரு. அப்ப இருந்த பண்டார சன்னதி 24, 25 ஒழுங்கா நடத்தினாரு. ஓரளவுக்கு ஒழுங்கா நடத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரு 300 ஓதுவார்கள் அதிலிருந்து படிச்சு வெளியேறலாம். இவர் தேவாரம் படிச்சவர் தான் இப்ப இருக்கிற பண்டார சன்னதி. ஆமா. போனாரு. இதை போய் இழுத்து மூடிவிட்டாரு. தேவார பாடசாலை அவுட்டு. யார் கேட்கறது? அவரை யார் கேட்க முடியும்? கிட்ட நெருங்க முடியுமா? போய் பாருங்க. 18 வாசப்படி இருந்தாலும் தான் நீங்க நிக்க முடியும் இல்லையா? தேவாரம் இசையாக வந்ததா சொற்பொழிவா வந்தது? ஐயா ஏன் இழுத்து மூணு அப்படின்னு கேளுங்க. நான் கேட்க முடியாது. திருவாரூரில் தேவார பாடசாலை வைக்கவே இல்லை. எப்போதும் போடாத மகாலட்சுமி, எப்போதும் போடுற மூதேவி. எப்போதும் போடுற மூதேவி இல்லைன்னுட்டா எப்போதும் போடாத மகாலட்சுமி இது சொன்னாங்களே அந்த மாதிரி கதையா. அவர் திருவாரூர் பண்ணாரு. இது திருவாரூர் எந்த மடமும் பாடசாலை வைக்கல. வைக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எங்கேயும் இந்த கோயில்களில் ஒழிஞ்ச வேலையில ஒரு 10 பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். மெயினா பாடசாலைன்னு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு திருவாவூர்லையும் வைக்கல, திருப்பந்தாள்லையும் வைக்கல. திருப்பந்தாள்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, அப்புறமா தூக்கி போட்டாங்க. அனந்து தம்பரான் இருக்கும்போது. அனந்து தம்பரானுக்கு தேவார இசையில மிகவும் நாட்டம் உடையவர். இப்ப இருக்கிறவர் வந்தாரு, அவ்வளவுதான். தூக்கி எறிட்டார் எல்லாத்தையும். ஆமா. இப்படியே விட்டுட்டு போனா யார் கேட்கறது? அவங்கள யார் தான் கேட்கறது? கேட்கவே முடியாதான்? இப்ப 60, 41, 51, 61, 71, 91, 2001 அதுல ஒரு 50, இதுல ஒரு 5, 55 வருஷமா அந்த பாடசாலை இருந்தது. 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, வருஷத்துல 4 வேட்டி துண்டு கொடுப்பாங்க. அதுக்காக ட்ரஸ்ட் கூட பண்ணிருக்கேன் இவரு என்கிட்ட. நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். நான் ஓதுவார் தானே, நான் பணக்காரனா? நான் கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன். 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தேன். இது தேவார பாடசாலையை ஒழுங்கா நடத்திங்க அப்படின்னு. நான் 30 லட்சம் ரூபாய் அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்னத்துக்குன்னாரு, வச்சுங்க இதையும் அப்படின்னு. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு போய் இழுத்து மூடி விட்டார். யார் கேட்கறது? இப்படியே விட்டுக்கிட்டு போனா தேவார இசையே இந்த நாட்டில் இல்லாமலே போயிடும். இப்பவே இல்லாம போயிடுத்து. அதனால கொஞ்சம் விழிப்பாக நீங்கள்லாம் இருங்கள். அங்கங்க தேவாரம் பாடினாங்கன்னா கொஞ்சம் ஆதரிப்பு காட்டுங்கள். ஆதரிப்பு காட்டி அதை தேவாரம் பாட சொல்லி கேளுங்கள். இல்லாட்டி போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா தேவாரம்னா என்னன்னு தெரியாமல போயிடும் போல இருக்கு இல்லையா? ஆமா. தர்மபுரத்தில் சிவாகமத்துக்குன்னு பாடசாலை இருக்கு. அதுக்கு கட்டடம் தனியா இருக்கு. ஆமா. திருப்பந்தாள் மடத்துக்கு சொந்தமான மடம் ஒண்ணு இருந்தது தர்மபுரத்தில். அதை அனந்து தம்பிரான் தேவார பாடசாலைக்குன்னு எழுதி கொடுத்தாரு. அதுலயாவது நடத்துனீங்களா? நீங்க தான் கட்டல. அவர் கொடுத்தாருல பாடசாலை பெரிய கட்டடம். அதுல நடத்துனீங்களா? இவங்களெல்லாம் யாரும் கேட்க முடியாது. யாரும் கேட்டுக்க முடியாது. பரமசிவன் கேட்டால் ஒழிய வேற வகை கிடையாது இல்லையா? நான் பரமசிவன் தான் ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா. ஆனதுனால ஆயிரத்தி 1968 நான் வேலையை விட்டு வெளியில வந்தேன். தர்மபுரம் மடத்துல இருந்து நான் தேவாரம் பாடி சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட்டினியா கிடக்கிறேன். தேவாரம் சோறு போடுது எனக்கு. இம்மையே தரும் சோறும் கூரையும் எவனோ கொடுக்கிறான். ஐயா. ஆமா. நான் வாயார பாடுறேன். யாரோ இந்தாங்கன்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போறான். இந்தாங்கன்னு ஒரு 1000 ரூபாய். நேற்று ஒருத்தன் வந்தான், ஒரு பெரிய மனுஷன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்தான்,
ஒருத்தன் 100 ரூபா கொடுத்தான், இன்னொருத்தன் ஒரு 100 ரூபா கொடுத்தான், இன்னொருத்தன் ஒரு 500 ரூபா கொடுத்தான். யாரோ கொடுக்குறான், நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். தேவாரம் எனக்கு சோறு போடுது இல்லையா? சைவ சமயத்தை வளர்த்த பாடல்களை இந்த அக்கிரமம் பண்றாங்க இந்த மடாதிபதிகளும் இந்த சைவர்களும். இப்ப 2 நாளைக்கு முந்தைய ஒரு தபால் வந்திருக்கு. ஒரு மடாதிபதி எழுதியிருக்கிறான், தேவாரத்தை வளர்க்க போறான் எழுதியிருக்கிறான். இவன் என்ன வளர்க்கறது? 1983 இருந்து நான் ரெக்கார்ட்ல பாடி தமிழ்நாடு பூரா அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னடா வகைன்னு இவன் சொல்லல. இவன் தனியா என்ன செய்ய போறானா? இவன் பாடி வளர்க்க போறானா? நேற்று வந்திருக்கு இந்த தபால். இங்க இருக்கா? காணும், வீட்டுல இருக்கு. அந்த மடாதிபதியை யாருன்னே தெரியாது எனக்கு. நான் இவ்வளவு நாளா தேவாரம் பாடிட்டு இருக்கிறேன், அவனே எனக்கு தெரியாது. அவன் என்னமோ தேவாரத்தை உச்சியில தூக்கி வைக்க போறான்னு சொல்லிருக்கான். சொல்லிட்டு இருக்கவன்லாம் சும்மா வாய மூடின்னு போயினா இருக்கான். இது ரொம்ப தவறான காரியம். தேவார இசையை வளர்க்காவிட்டால் இந்த தமிழிசை சங்கம் ஒண்ணுதான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப கூட நால்வர் விழா வச்சிருக்காங்க. இங்க 19ஆம் தேதி நால்வர் விழா வச்சிருக்காங்க. 17ஆம் தேதி 6:15 மணிக்கு நால்வர் விழா இங்க நடத்துறாங்க. இது கூட நான் தான் காரணம். தமிழ்ச்சன்னு சொல்றீங்களே, அவங்க பாடினதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். சரி அப்பனா வைட்டாங்க. அதுல இருந்து ஒரு 10 வருஷமா நடக்குது இல்லையா? ஆமா, இந்த மாதிரி தேவாரத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த மடாதிபதிகளும் இந்த சைவர்களும். இதெல்லாம் நீங்க கண்டிக்கணும். சொற்பொழிவு தான் வைப்பேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்கன்னா சொற்பொழிவு பண்ண கூடாதீங்க. ஒரு ஓதுவார கூட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னாதான் சரிப்பட்டு வரும். அடித்தடியில பூந்தாதான் சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அது உங்க இஷ்டம், விட்டுருங்க. ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார். அப்பவே இந்த பதியத்தை சொன்னார், திருநீறு இந்த பசங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அருவனாலவாய் மருவினான் தன்னை இருவர் ஏத்தன் என்று உருவமோங்குமே ஆரம் நாகமாம் சீரனாலவாய் சேரமன் செத்த வீரன் என்பரே அப்படின்னாரு. ஆமா, சரி இவர் போனார். இவர் தங்கறதுக்கு ஒரு மடம் கொடுத்தாங்க, தங்கி இருந்தார். உனக்கு தைரியம் இருந்தா நீ நேர அவரை வாதுக்கு கூடுக்கலாம்ல. ஏன் அவர் தங்கியிருந்த வீட்டுல தீய வச்சான் இந்த சமணன்கள். செய்யலாமா? இப்ப எனக்கும் ஒருத்தனுக்கும் பிடிக்கலன்னா ஹைகோர்ட்ல கேஸ் போடணும். ஹைகோர்ட்ல தோத்துன்னா பெரிய கோர்ட்டுக்கு போகணுமே தவிர அடிதடியில இறங்கலாமா? அது எவ்வளவு பெரிய முட்டாத்தனமான செய்கை அது இல்லையா? திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தாரு, அந்த மரத்தில் கொண்டு தீய கொண்டு வச்சான். செய்யலாமா? அவள் செய்தாங்கள் இந்த மகாபாவிகள். யாரு? சமணர்கள். ராத்திரி 12 மணிக்கு பார்த்தா மடம் பத்திட்டு எரியுது. திருஞான சம்பந்தரை எழுப்பி சொன்னாங்க, மடத்துல யாரோ தீய வச்சு விட்டான், எரியுதுன்னு. எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தாரு. மக்கள் இப்படி தீய வழிக்கு போவதற்கு காரணம் என்ன? மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அல்லவா? அதனால மன்னன் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த தீ போய் அந்த மன்னனை பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார். ஆமா, அடிதடியில் இறங்கல. இந்த தீக்கு காரணம் இந்த மன்னவன், இந்த கூன்பாண்டியன் அல்லவா? ஆமா, இத போய் அவனை பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார். செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று
அருள் செய்யனை பொய்யராம் அமணர் பொய்ப்பசங்கன்னு இதெல்லாம் கிளீனா சொல்லிட்டு போறாரு அவர். மறைமுகமாக கூட சொல்லல. பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அளவாய் மேவிய அத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யனே எத்தராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பத்திமன் தன்னன் பாண்டியர்க்காகவே இந்த தீ போய் அந்த பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம், மெதுவா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாராம். அதுக்கு விளக்கம் எழுதினார் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், சரியா கொஞ்சம் ஞாபகம் இல்லை. மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டோம்ன்றார். பையன்னா மெதுவான்னு அர்த்தம். ஏன் வேகமா போச்சுன்னு சொன்னா பாண்டியனுக்கு ஏதாவது வந்துடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். மங்கையர்க்கரசியார் மங்களநானோட இருக்க முடியாது. அதனால அந்த பெண்ணுக்காக வேண்டி மெதுவா போய் பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு இல்லையா? ஆமா, அதுக்கு விளக்கம் கூட சேக்கிழார் எழுதிக்கிறாருன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகத்துக்கு வரல. அப்ப இந்த பதியம் இப்படி பாடின உடனே இந்த தீ போய் அவனை பிடிச்சுக்கிட்டு. அப்ப இந்த பதியத்தினுடைய வெயிட் பாத்தீங்களா? இந்த பதியத்தினுடைய வெயிட் தெரியுதா? இது ஏன் இந்த சைவத்தில் உங்களுக்கு தெரியல இல்லையா? ஆமா, ஒரு பதியம் பூரா அப்படித்தான் சொல்றாரு அவர். கக்கன் வேள்வி தகத்தன் உள்ளாளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்யனை எக்கராம் அவனர் கொழுவுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே அளவாய் மேவிய அஷ்டமூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் சுட்டராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பட்டிமந்தன்னல் பாண்டியர்க்காகவே பட்டிமந்தன்னல் பாண்டியர்க்காகவே பாண்டியர்க்காகவே. அப்ப இந்த பதியம் இப்படி சொன்ன உடனே அந்த நெருப்பு போய் பிடிச்சிக்கிட்டு சொன்னா அப்ப எவ்வளவு வலிமை இருக்கும் அந்த சொல்லுக்கு, அந்த பாட்டுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். அந்த வலிமை என்னலையே இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள் இல்லையா? அது எண்ணுகிற காலம் என்னைக்கு வரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதுக்குள்ள என் காலமெல்லாம் முடிஞ்சு போயிடும் போல. தீ பிடிச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஐயோ யோ யோ ஒண்ணு கிடந்து கத்துறான் பாண்டியன். ஆமா, 12 மணிக்கு கத்துறான். மங்கையர்க்கரசியார் எழுந்து போய் பார்த்தார். கணவன் ஏதோ தீவாய்ப்பட்டு விட்டான் போல இருக்கு, தீ எரிஞ்சது மாதிரி கத்துறான். சொல்லிட்டு பார்த்தா உடம்புல எல்லாம் ஒன்னும் தீ புண்ண காணும். ஆனா தீ மாதிரி உடம்புல எரியுது 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 எரியுது. வீட்டுல தீய வச்சாங்க. அதுக்குள்ள குறைச்சரியார்கள் செய்தி போயிடுது. ஒரு 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 பெரிய மதத்தலைவர் வந்து தங்கி இருந்த இடத்துல இவன் ஏன் தீய வச்சானுவ? பெரிய தப்பல்லவா அது? அல்லவா? பாண்டியன் கிடந்து துடிக்கிறான். பாண்டிய நாட்டில் வைத்தியத்துக்கு என்ன குறைச்சலா? மருந்துக்கு குறைச்சலா? இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தன் சம்பாதிக்கணும், வீட்லயே 2 டாக்டர் 3 டாக்டர் வச்சுக்கிட்டு இருக்கிறானு. எங்க ஹவுஸ் டாக்டர் அவர் அப்படிங்கிறானு. அரண்மனையில எத்தனை டாக்டர் இருப்பான்? அந்த தீ எரிச்சலை ஏன் அடக்க முடியல கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
எப்போதுமே குடும்பத்தில் ஒரு நல்லது பொல்லது நடக்குதுன்னா மனைவி தான் அதை சரி பண்ணுவான். சரி பண்ணணும், சரி பண்ணுவா அல்லவா? மெதுவா கணவன்கிட்ட போனான், என்னங்க ஒரு மத தலைவர், பெரியவர், சிவனுடைய அருள் பெற்றவர், நம்ம நாட்டில் எழுந்திருந்தார். அவர் தங்கி இருந்தார் ஆவணி மூல வீதியில. எப்பவும் இந்த திருஞான சமுத்திர மடம்னு இருக்கே தவிர அது ஒன்றும் தேவாரத்துக்கு ஒன்றும் பண்ணல. நல்லா சாப்பிட்டு தூங்கு. திருஞான சமுத்திர மடம் இருக்கு இப்பவும். ஆமா, ஒரு தேவார விழா நடத்தினாங்கன்னு உண்டா அங்க இந்த திருஞான சமுத்திர மடத்துல? இதையாவது நாம சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க, உடனே ஒரு வக்கீல் நோட்டீஸ் போடுறான், அவனை பார்க்கணும் அப்படின்னு அது வேணா செய்வாங்க, அந்த வேலையை செய்வாங்க. கெடுதல் செய்யறதுக்கு ரெடி. அதுலயும் ஓதுவாரா அப்படி பேசுறான், ஒரு வக்கீல் நோட்டீஸ் போட்டு என்ன பண்றான் பார்க்கலாம். ஆமா, திருநெல்வேலியில ஒரு கிறிஸ்டியன் ஏதோ தவறா எழுதிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேப்பர் ஒன்று போட்டு வெளியில கொடுத்தாரு. அவன் உடனே மறுநாள் ஒரு தபால் எழுதினான் அவருக்கு, இந்த போட்ட பேப்பரை வாபஸ் வாங்கலன்னா அவன் பேர்ல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுருவேன், தொலைச்சு விடுவேன் உடனே அப்படின்னுட்டான். வாபஸ் வாங்கிட்டான். அந்த மாதிரி என்ன அவன் கேஸ் போட்டான்னா நான் எங்க போவேன்? ஹைகோர்ட் போய் நிற்க முடியுமா என்னால? என்ன சொல்லுவீங்க? இவருக்கு ஏன்யா இவர் பாட்டு பாடிட்டு போக வேண்டியதானியா, இவர் ஏன்யா அவங்கள எல்லாம் பத்தி சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர அவங்க செய்தது தவறுன்னு தெரியாது உங்களுக்கு இல்லையா? ஆமா, ஆக இப்ப இந்த திருஞான சமுத்திர மடம்ல இருக்கு, தேவாரம் பூரா ரெக்கார்டில் பாடியிருக்கேன், திருவாசகம் பூரா பாடியிருக்கேன். அந்த மடத்துல கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணாங்களா? எனக்கு மரியாதை பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன், நீங்க எண்ணி விடாதீர்கள். எனக்கு மரியாதை பண்ணினா அது தேவாரத்துக்கு பண்ணது மாதிரி. தேவாரம் பூரா நீ ரெக்கார்டில் பாடியிருக்கியப்பா அப்படின்னு சொன்னாங்களா? எந்த மடாதிபதியாவது சொன்னாங்களா? கிடையாது. தருமபுரம் மடாதிபதி ஒருத்தர் தான் சொன்னார். ஆமா, ஒரு மடாதிபதி எழுதின தேவாரம் பூரா கேசட்ல வந்திருக்க கேட்டீங்களான்னு. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பதில் எழுதிவிட்டாரு. எப்படி? ஆமா, கையில கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு திருவாசகத்தை ஒருத்தன் எடுக்க போறான்னு சொன்ன உடனே 1 லட்சம் ரூபாயும் கோடி ரூபாயும் கையில கொடுத்தாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நான் பாடினேன்னு சொன்ன போது எவனும் ஒத்த காசு கொடுக்கல, கம்பெனிக்காரனை தவிர. திருவாசகம் பாட போறேன்னு சொன்னான் ஒருத்தன், அவ்வளவுதான். உடனே 1 லட்சம் ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்து பேப்பர்ல எல்லாம் எழுதி, ஆஹா இவர் திருவாசகத்தையே பாடி வானூரத்துக்கு கொண்டு போறார் திருவாசகத்தை எழுதிவிட்டான் பேப்பர்ல. இன்னொருத்தன் 1 கோடி ரூபாய் கொடுத்தான்னு கேள்வி, ஒரு மடாதிபதி. அது யாருன்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சு? ஆமா, இந்த மாதிரி. ஆமா, போற ரூட் ரொம்ப தப்பான ரூட். சைவத்துக்கு தேவாரத்துல மதிப்பு, தேவார ஓதுவாருக்கு மதிப்பில்லை, தேவாரத்துக்கு மதிப்பில்லை. அது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இவங்க உருப்பிட முடியும். அது வரைக்கும் இவங்க எத்தனை ருத்ராட்டத்தை போட்டுட்டு எத்தனை மேடையில ஏறி இவங்க சொற்பொழிவு பண்ணாலும் இது ஒன்றும் வளர்ந்துட போறதில்லை. தேவார ஓதுவார வளர்த்தியா, தேவாரம் பாட சொல்லி கேட்டியா, அன்னைக்குதான் உருப்பிடும். ரெண்டும் உருப்பிடாது. அதோட விட்டுங்க. ஆக கிட்ட மெதுவா போய், என்னங்க அவர் இந்த மதத்தலைவர் வந்திருந்தாரு, அவர் தங்கியிருந்த இடத்துல தீய வச்சுட்டாங்க, அந்த தீ தான் அப்படி பிடிச்சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், அதனால அவரை கூப்பிட்டு பார்த்தா எப்படி
அப்படின்னு கேட்ட உடனே, எப்போதுமே இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவன எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுவான் இல்லையா? ஆமா, கத்தினால் அறுத்தாலும் ஒத்துக்குவான், கசப்பு மாத்திரையை கொடுத்தாலும் ஒத்துக்குவான் இல்லையா? ஆமா. அதனால என்ன பண்ணினா பாண்டியன், சரி கூப்பிடுட்டான். மதங்கிதமெல்லாம் அடிபட்டு போச்சு இங்க இல்லையா? ஆமா. திருஞான சம்பந்தர்கிட்ட போனாங்க. பாண்டியன் ரொம்ப வெப்பு நோயினால கஷ்டப்படுறான், நீங்க வரணும். பெரிய மனது பண்ணி திருவருளை எண்ணி பரமசிவனே கூப்பிடுகிறான், நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சு நேர கோயிலுக்கு தான் போனார். பாண்டியன்கிட்ட போல. ஆமா, நேர பாண்டி கோயில்கிட்ட போனார். இந்த சமணர் பசங்க பண்றான் அப்படி பண்றானுவ, இப்ப என்ன கூப்பிடுறான், போலாமா அப்படின்னு கேட்டார் சிவனை போய். ஆமா, பதியம் இருக்கு. வேத வேள்வியை நிந்தனை செய்துடன் ஆதமில்லை அமனோடு தேரே வாதில் வென்றடிக்க திருவுள்ளமே ஆதிமாதுடனாய பரமனே ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தன் அளவாயில் உரையும் மாறியே இப்படி 10 பாட்டு பாடினாரு. 10 பாட்டு பாடி கேட்டார் சிவனை. அவன் கூப்பிடுறான். பாண்டியனுக்கு வெப்பு நோய் ஏன் பிடிச்சதுன்னு இவருக்கு தெரியும் இல்லையா? தெரியும், இவர் தானே அனுப்பிச்சவர் இல்லையா? இப்ப கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது யாரு? மகாபக்தி வரதை மங்கையரசி யாரும் குறைச்சது யாரும் கூப்பிடுறாங்க. பாண்டியன் கூப்பிடல இல்லையா? இவங்களுக்காக போய் தான் செய்யணும் இல்லையா? ஆமா. 10 பாட்டு பாடி கேட்டார் சாமியை. வைதிகத்தில் வழி ஒழுகாத அக்கைதவம் முடிக்காரமன் தேரரை எய்திவாது செய்ய திருவுள்ளமே மைதிகர் மாமணி கண்டனே ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உரையும் மாறியே. இவ்வளவு எதுக்கு தெரியுமா? உன்னுடைய புகழ் இந்த நாட்டில் இருக்கணும், வேற ஒரு பயலுக்கு இங்க வேலை கிடையாது. ஆமா, இவனை பூரா கெட்டா பிடிச்சி தள்ளினா தான் இந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லி இதையே சொல்லி கேட்டார். நல்ல பட்டவர்தனமா சொல்லியே கேட்டுவிட்டார். ஒளி மரபாவே கிடையாது. மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் சொல்லு எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஆமா, சொல்லு சுடுது. மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் பரிதனைக்கை ஏற்பாய் உடுப்பார்களை முறியவாது செய்ய திருவுள்ளமே மறியுலாங்கையின் மாமழுவாளனே ஞானம் புகழே மிக வேண்டும் தென் அளவாயில் உரையும் மாறியே. பாட்டு பண்ணாரு, பதில் இல்ல. ஆமா, ஏன் சிவனும் எண்ணுகிறான் போல இருக்கு. செய்ய சொல்லுவோமா, வாது செய்ய சொல்லுவோமா, இவரை போ சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்னு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு இல்லையா?
என்றான் அவன். மறுபடியும் விடலை இவரு, மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார். காட்டுமாவது உருத்துரி போத்து உடல் நாட்டம் ஒன்று உடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டி பாது செய்ய திருவுள்ளமே மச்சயானையின் ஈருரி மூடிய அத்தனே அணி அளவாயாய் பணி பொய்த்த வந்தவ வேடத்தராம் சமன் பொய்ப்பசங்க அப்படின்னு இல்லையா. இப்ப நான் சொல்லிட்டே வரும்போது பக்கத்து நாட்டில் இருக்கிறவன் இப்படி ஒரு அநியாயமா நினைக்கிறான்னு சொல்றதுக்கு தான் சொல்றேனே தவிர அந்த நாட்டினுடைய பேரை எனக்கு சொல்ல முடியல. ஏன்? பயம். எவனா ஒருத்தன் 2 பேர் இருந்துட்டு கேட்டுவிட்டு ஏதாவது வம்பு வளர்த்துற போறான் அப்படின்ட்டு அது பயம் இல்லாம சொல்றாரு. பொய்த்தவன் தவ வேடத்தராம் தவன் சித்தரை அடிக்க திருவுள்ளமே ஓதி ஒத்து அறியாமன்னாதரை பாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே ஆதியே திரு அளவாயண்ணலே நீதியாக நினைந்து அருள் செய்திடே. நீ நீதியா சொல்லு. அவன் செய்யறது சரியா? அவன் செய்யறது சரியா அப்படின்னு கேட்டார். பார்த்தான் பரமசிவன் சொக்கநாதர். 64 திருவிளையாடல் விளையாண்டவன் அல்லவா அவன். பார்த்தான். என்னடா இப்படி கேட்கிறான்? முதல்ல ஒரு 10 பாட்டு பாடினா பேசாம இருந்துட்டோம், இப்போ ஒரு 10 பாட்டு பாடிவிட்டான். சும்மா விட்டா நல்லா இருக்காது போல இருக்கு. சும்மா விட்டா நல்லா இருக்காது போல இருக்கு. சரி போயிட்டு வா. சரி போயிட்டு வான்னு அவனும் பாட்டா சொல்லல. குறிப்பு தானே, குறிப்பு தானே இருக்கான். அங்கே இருந்து வந்தார். 2 பதியம் பண்ணாரு. பரமேஸ்வரன் பதில் கொடுத்துட்டான். நேரா அரண்மனைக்கு வந்தார். பாண்டியன் கூனம், பாண்டியன் கூனம், பிறவி கூனம். ஆமா, பிறவியிலேயே குருடனாக, பிறவியிலேயே முடவனாக, பிறவியிலேயே பிறக்கிறாங்கல்ல, அப்படி பிறவியிலேயே கூனனா பிறந்தவன் அப்படி. ஆனா சண்டையில மிக கெட்டிக்காரன், சண்டையில மிக கெட்டிக்காரன். படபலம் ஜாஸ்தி. ஒரு தடவை சோழனை அடிச்சு உடச்சி உள்ள கொண்டாந்து தள்ளிவிட்டான் அவனை, சோழனை. ஒரு நாள் சோழனை கூப்பிடுறான்னா இவன் அப்படி கூனிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் வந்து அப்படி நின்னான். சிவாஜி வந்து நின்னது மாதிரி இந்த இதுல. இது என்ன சினிமா? ராஜராஜ சோழன். அவன் தான் முன்ன ராஜராஜ சோழனாக இருந்தானோன்னு கூட சொல்றா போல இருந்தது இல்லையா? ஆமா, யோ அவன் தான் கட்டபொம்மனா இருந்தானோன்னு கூட. மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஐயோ, இனிமே ஒரு நடிகன் அப்படி நடிக்க முடியுமா? கடவுளே கடவுளே. நான் கண்ணால தண்ணி விட்டு அழுதது எட்டப்பா அப்படின்னு நான் பாருங்க. தூக்கு மேடைக்கு போறேன்டா அப்படி கூப்பிட முடியுமா?
அப்படி ஒரு தொண்டை சிம்மக்குரல், அவனையும் நெருப்பு தின்னுட்டு இல்லையா, போயிட்டான். என்னவோ சிவாஜி உனக்கு ஒரு நினைவு மண்டபமோ சிலையோ வைக்க போறேன்னு சொன்னார் இல்லையா. எனக்கு சிவாஜின்னா ரொம்ப எல்லாம் நாட்டிலே எல்லாருக்கும் அவருக்கு பொருள், அந்த மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் இல்லையா. அப்படி நேர மன்னன் அந்த மன்னன் உட்கார்ந்துருந்தான். சோழன் இழுத்துக்கிட்டு வந்தாங்க, விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. விலங்குல மாட்டிக்கிட்டு நிக்கிறான் சோழன். சோழா சௌக்கியமா அப்படி கேட்டான் அந்த கூனை. சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல், என் நாட்டில் 200 திருத்தலங்கள் இருக்கிற சிவத்தலங்கள், அந்த சிவனுடைய அருள் எனக்கு இருக்கிறது, எனக்கு குறைவொன்றும் இல்லை அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட நல்ல பொருள் ஒண்ணு இருக்கு, அந்த பொருளை கொடுத்தீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன், கேளு தருகிறேன் அப்படின்னா. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான் மங்கையர்க்கரசி. ஈடு பொருளாக வந்தவங்க தான் அந்த அம்மா இல்லையா. ஆமா, ஈடு பொருளாக வந்தவர்கள் தான் பாண்டியனை வாழ வச்சாங்க. அது விதியை பாருங்க. திருஞான சம்பந்தர் போறாரு, பாண்டியன் படுத்திருக்கிறான். வேற்று மதத்தவர் தானே. பாண்டியன் சொன்னா தலைமாட்டில் அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு அதுல உட்கார சொல்லணும். தலைமாட்டில் எப்படி? காரணம் என்ன? திருஞான சம்பந்தருடைய அருட்தன்மை அவர் அப்படி சொல்ல வைக்குது. தலைமாட்டில் உட்கார்ந்தார். சுவாமிக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டான். யாரு? பாண்டியன். பாட்டா வருது, பாட்டா வருகிறா சைவன்களே, இத கேளுங்க, இந்த பாட்டை சொல்லி கேளுடா. சொற்பொழிவு வைக்கிறான், சொற்பொழிவு. பிரமனூர் வேணுபுரம் புகலி, அந்த 12 பேரும் வருது பாருங்க. அந்த 12 பாட்டிலையும் பாட்டா அது பாட முடியுமா? இப்போ பாடி வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் பாட சொல்லி கேட்கறதுக்கு விதி இல்லை இவங்களுக்கு. பிரமனூர் வேணுபுரம் புகலி வெங்கூரு பெருநீர் தோணி புறம் மண்ணு பூந்தராய் பொன் அற சிரபுரம் புறவம் சண்பை அறம் மண்ணு தன்காழி கொச்சவயம் உள்ளிட்டு அங்காதியாய பரமன்கூர் 12 திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. 12 பேரும் இதுல வருது. இந்த மாதிரி 11 பாட்டு பாடுறாரு. 11 பாட்டுலயும் இப்படி வருது. பாட முடியுமா? நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தம், நல்லிசை ஞான சம்பந்தம். இத கேட்டான். ஆஹா, என்ன அழகா சொல்றாரு இந்த சாமியாரு. திருக்கழுமரம் தன்னுடைய ஊருங்கிறதுக்கு பாட்டா சொல்றாரு. இந்த வேளையில அங்க இருந்த சமணர்கள்லாம் என்ன இந்த சின்ன பயலோட அப்படின்னு கூக்குரல் போட்டான். இந்த மங்கையர்க்கரசர் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இந்த பயலோ ஏதாவது பண்ணி விடுவானோ அப்படின்னு. மானின் நேர்விழி மாதராய் பழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானும் வாய் ஒரு பாரன் எங்கிவன் என்று நீ பருதி வெறிதிடே ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் சேர் ஈனர்கட்கு எளிய நரேந்திர அளவாயரம் நிற்கவே. ஈனப்பசங்க, பேய்ப்பசங்க, இவன் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?
இவ்வளவு பட்டவர்த்தனமா சொல்ல முடியுமா? பட்டவர்த்தனமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அரசியல்ல சொல்ல முடியாது. 10 பங்க விற்க மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு தான் சொன்னார தவிர, பிரதமர் சொன்னார தவிர, அது கருணாநிதி விலகினாலும் சரி, தயாநிதி விலகினாலும் சரி, வித்தது தான் சொன்னாரா? ஏன் சொல்ல முடியாது? அரசியல்ல சொல்லக்கூடாது. ஆமா, ஈன பசங்க, திருட்டு பசங்க. இவனுக்கு நான் எளிமையா என்ன பண்ணி விடுவான், இவன் ஒன்னும் பண்ண முடியாது, நீ பயப்படாத அப்படின்னு ஒரு பதியமே பாடினார். முடியுமா? பாட முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா பிரதமர்னால? முடியல. ஏன் சொல்ல கூடாது? சொல்லக்கூடாது. அதான் அரசியல் இல்லையா? ஆமா, இவங்கெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. அது போனா போயிட்டு போகுது சாமி. அவர் துடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி, என்ன மந்திரம் ஆவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சென்று வருவாய் நீரே. 10 பாட்டு பாடினாரு. 10 பாட்டும் பாடுவேன், நேரம் இல்லையே இல்லையா? 10 பாட்டு பாடினாரு. ஜுரம் போயிடுச்சு. யாராரோ பார்த்தான், ஜுரம் போல, ஜுரம் போயிடுச்சு. ஜுரம் போயிடுச்சு. மன்னவன் சொன்னான், யாராரோ பாத்தீங்க ஜுரம் போல, எனக்கு ஜுரம் போயிடுச்சு அப்படின்னா. அதுக்குள்ள இந்த எப்போதுமே இந்த தோத்தவன் ஒரு கோர்ட்ல தோத்தான்னா விட மாட்டான், அடுத்த கோர்ட்டு போவான். போறானா இல்லையா? ஆமா, நல்ல வேலையா வேணுகோபால் இது ஒரே கோர்ட்ல முடிஞ்சு போச்சு. அவன் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டான், அவர் ஒண்ணும் பண்ணாத, அப்புறமா பாத்துக்கலான்ட்டான் இல்லையா? என்னடா உங்களுக்கு வேண்டிருக்கையா? என்னுடைய ஜுர நோயை போக்க முடியல, உங்களுக்கு என்னடா வாதம் வேண்டிருக்குன்னா, தீவாதம், தீர வாதம் பண்ணணும் அப்படின்னா. என்ன சாமி அப்படின்னு செய்யுங்க. தீ வளர்த்தான். மன்னனுக்கு எதுக்க தீ வளர்க்கப்பட்டது? அந்த சமண சமயத்தினுடைய மந்திரம் எழுதி போடப்பட்டது. எந்த மந்திரம் எரியாமல் இருக்கோ அதுதான் உயர்ந்த மந்திரம் என்று தீர்மானம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் எழுதி போட்டான். ரெண்டாவது இவரு என்ன பண்ணாரு, இவர் எழுதி இருந்த பதிகங்கள் பூரா வச்சிருந்தாரு ஒருத்தர், சம்பந்த சரணாலயர்னு அவர் பேர். அதை வாங்கி ஒரு பதியம் எடுத்து பார்த்தாரு, திருநாட்டு பதியம் வந்தது, போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு இந்த திருப்பதியம். அந்த திருப்பதி 7 தானே இருக்கு. அதை கட்டி நெருப்புல போட்டார். நெருப்புல போடும்போது ஒரு பதியம் பண்ணாரு, இது நெருப்புல போட்டா ஒன்னும் பண்ணாது அப்படின்னு ஒரு பதியம் பண்ணார். தளிரிள வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிள வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரிள வளரொளி மறுவு நல்லாரசும் நாமமே மிளிரிள வளையறி இடில் இவை படுதிலை மெய்மையே. அப்போ ஒரு பதியம் பாடுறது. அப்போ ஒரு பதியம் பாடி இந்த போகமார்த்த புன்முலையாள் என்ற பதியத்தை அந்த ஏட்டுச்சோடியிலிருந்து கயட்டி ஓலதானே இல்லையா? எனக்கு தெரிஞ்சே இந்த தேவாரம் எல்லாம் பேப்பர்ல வந்தது, எனக்கு தெரிஞ்சுதானே வந்தது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலே எனக்கு தேவாரமே புத்தகமே கிடைக்கலையே எனக்கு.
இப்ப நான் 1942 படிக்கும்போது இல்லையா முதல் ரொம்ப சிரமப்பட்டு தேவாரத்தை பேப்பர்ல புஸ்தகத்துல அச்சடிச்சு விலை குறைவா கொடுத்தவர் அருணந்தி தம்பரான் இல்லையா. தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர். என்ன தேவாரத்துக்குன்னே திருப்பி விட்டார். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இல்லையா. ஆமா, நீ தேவாரம் தான்டா பாடணும், உனக்கு நல்ல சாரீரம் இருக்குடா, நல்ல தொண்டை இருக்குடா, பவுன் மாதிரி இருக்குடா, தங்கம் மாதிரி இருக்குடா உன்னுடைய தொண்டை, பாடுறா அவன் சொல்லிட்டு என்ன வேலையை ரிசைன் பண்ண சொல்லி தேவாரம் பாட வச்சவர் அவர் தான். ஆமா, இது அவருடைய படம் இதுல வச்சிருக்கேன், இதுல இருக்கு, இதுல வச்சிருக்கேன். தினம் பார்த்துக்குவேன் அவர் படத்தை. அவர் போய் சந்திச்சார் இல்லையா. ஆமா, கைட்டி அந்த நெருப்புல போட்டார். இவனும் போட்டான், இவரும் போட்டார். அந்த போகமார்த்த பொன்முறையார் திருநள்ளாற்று பதிகம், பச்சை திருப்பதிகம்னு பேரு. சதன போகமார்த்த பொன்முறையார் தன்னோடும் பொன்னகரம் பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்று அண்ணல் வரமேட்டி ஆகமார்த்த தோருடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இப்போ அந்த ஜுர நோயில் உள்ள தோத்து போயிட்டாங்களா, ரெண்டாவது இப்ப நெருப்புல போடுறாங்க. எடுத்து பார்த்தா இவர் ஓலை இருந்தது. அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த தேவார புஸ்தகத்துல பச்சை திருப்பதிகம்னு அதுக்கு பேர். ஆமா, அவன் அதோட விடல, அவன் அதுக்கு மேல ஒரு கோர்ட்டுக்கு போறேன். நம்ம நாட்டில் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. நான் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. போய் தான் படாத பாடுபட்டாரா நித்யானந்தம். மூணாவது ஒண்ணு செய்யணும்னு கேட்டான். என்ன செய்யணும்? ஜுர நோய் தீர்த்து வச்சது ஒண்ணு, நெருப்புல அவர் பதியம் போட்டாரு தப்பிச்சுக்கிட்டது ஒண்ணு, ரெண்டாவது மூணாவது ஒண்ணு செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாண்டியன். அவர் வேதத்தை எழுதி தண்ணியில போட சொல்லுங்க, அதை எதிர்த்து போகணும். நாங்க எங்க வேதத்தை நாங்க போடுறோம், அதை எதிர்த்து போகணும். போனா அதுதான் ஒஸ்தி, அதான் உண்மை, அதான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டான். சரி, வைகை கரைக்கு போ, வைகை நிறைய தண்ணி போகுது. அவன் ஒரு மந்திரத்தை எழுதி போட்டுட்டான், இவர் ஒரு மந்திரம் எழுதினார். அப்போ இந்த போகமார்த்த பொன்முலையால் முன்னாடி பாடி இருந்ததை கட்டி போட்டாரு. மந்திரமாவது அப்ப பாடினது, இப்ப புதுசா ஒண்ணு பாடுறாரு. இந்த புனல் வாதத்துக்காக ஒண்ணு பாடுறாரு. இந்த ஆண் இனம் வாழட்டும், இந்த அந்தணர் என்பவர்கள் வாழட்டும் அப்படின்னு பாடிவிட்டார். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். இந்த பசு சைவத்துக்கு மிக தொடர்புடையது இல்லையா. பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற பால், தயிர், நெய், கோச்சலம், கோமயம், அது 5ம் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு போகுது. பசுவினுடைய சாணம்தான் விபூதி இல்லையா. ஆமா, $50 லட்சம் போட்டு 60 லட்சம் போட்டு வீடு கட்டுறான்.
விடிய காலம் 4 மணிக்கு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கான். கிரகப்பிரவேசம் போது முதல்ல உள்ள போறது யார? இவன் தான் உள்ள போறானா, இல்ல மனைவி போறாடா, இல்ல மச்சான் போறானா, இல்ல மாமா போறானா, இல்ல தகப்பன் போறானா, இல்ல தாய் போறாளா? யார் போறது? யார் போறது? முதல்ல யார் போற? யார் போற? பசுத்தையும். நம்முடைய பரமசிவனுக்கு 5 கொடுக்குது பாருங்க பஞ்சகவ்யம். நாம பூசிக்கிற விபூதி கொடுக்குது பாருங்க பசு. அதைத்தான் முதல்ல அனுப்புறோம் இல்லையா? ஆமா, அது அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது. என் வீட்டுக்கு தினம் ஒரு பசு வருது, டெய்லி வருது, டெய்லி வருது. அது எங்க இருந்துதான் வருமோ? அதுக்காக வாழைப்பழம், தோசை, இட்லி யாருக்கு இருந்தாலும் இல்லை எடுக்கணும்னா அதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் வந்து தலையை ஆட்டுவான், மணி கிளு 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 கிளுன்னு அடிக்கும். வந்தியா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசையை கொண்டு கொடுப்பாங்க. சில வேளை தோசை சுட்டு கொடுப்பாங்க. தோசையை சுட்டு ஃபேனை போட்டு அதை ஆற்றி கொடுக்கும். சிம்மா வாழைப்பழம் ஒன்றும், அப்புறம் வேற ஏதாவது பழம் வேணும் இருந்தா. ஒன்றும் இல்லைன்னு சொன்னா மேரி பிஸ்கட்ல 5-6 பிஸ்கட், 1-2 இல்லை 5-6 பிஸ்கட் கொடுப்பாங்க. சரி போயிட்டு வாடா, நாளைக்கு இட்லி போட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு வாடா அப்படின்னு சொன்னா தலையை ஆட்டும். ஆமா, கொஞ்சம் கோமையை விட்டுட்டு போடா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவன் சொன்னா கோமையை விட்டுட்டு தான் போவான். ஆமா, டெய்லி நடக்குதுங்க. யார் வர சொன்ன? இது தேவாரம் பாடுற வீடு, நம்ம சிவனை பாடுற வீடு தானே வருது. நேத்து கூட வந்தான். நான் அவன் எவனு தான் சொல்றது. அவனை அவங்க தான் வாடி பொடின்னு கூப்பிடுவாங்க. நான் அவன் எவனு வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். போடா, வெள்ளிக்கிழமை ஆனால் அது கொஞ்சம் மஞ்சள் பூசி போட்டு வச்சு அப்புறம் அனுப்புவாங்க. போயிட்டு நாளைக்கு வாடா, நாளைக்கு இட்லி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா 6 மணிக்கு வந்து நிற்பான். 6 மணி 6:30 மணி. சில வேளையில் கண்ணுக்குட்டியும் எடுத்துக்கிட்டு வரான். ஆமா, இல்லைன்னு சொல்றதே கிடையாது. இதுக்கு 2, அதுக்கு 2, அதுக்கு 2, இதுக்கு 2 இல்லையா? வாழ்க அந்தனர் வானவராணியம். கடவுளே வர்றான்னு நான் நினைச்சுக்கிறது. வையறதில்ல, திட்டுறதில்ல. ஒரு நாளும் திட்டினது கிடையாது, ஒரு நாளும் வசது கிடையாது. சில வேளை பத்தலைன்னா போக மாட்டேன்னு நின்றுக்கிட்டே இருப்பான். போடா, போயிட்டு நாளைக்கு வாடா, போயிட்டு நாளைக்கு வாடா, போயிட்டு நாளைக்கு வாடான்னு சொன்னாதான் 10 தடவை சொன்னா அதுக்கப்புறமா தான் பின்னால கால் எடுத்து வைப்பான். அது சந்து வீடு, என் வீடு பின்னால தான் போய் ஆகணும். இப்போ 2 நாளைக்கு முந்தி என்ன பண்ணிவிட்டான், இவங்க எதுக்கு ஏதோ கடைக்கு போயிருந்தாங்க போல இருக்குது. சார்ஜ் வேலையில் வந்திருக்கிறான் 2வது தடவையா. சில வேலை 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை கூட வருவான். உள்ள வந்திருக்கான், அடுப்பாங்கிற திறந்துருக்கு, உள்ள பூந்துட்டான். ஆமாங்க, உள்ள பூந்து 2 வாழைப்பழம் அதை தின்றுருக்கான். 2 வாழைப்பழம் தின்றுவிட்டு சுண்டலுக்காக வேண்டி ஊற போட்டிருந்தாங்க போறதுக்கு, அதை வேட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் உள்ள நுழைஞ்சவங்க என்ன அடுப்பாங்க என்னமோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவன் உள்ள போய் தின்னுட்டு இருக்கான். டேய் வெளியே வாடா, எப்படா வந்த இங்க உள்ள அப்படின்னா அப்புறம் மெதுவா பின்னால் வந்திருக்கான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர். வாழ்த்து சொன்னார் இந்த தமிழ்நாட்டுக்கு. ஆமா, மழை பொழியட்டும் அப்படின்னார். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னார். வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரு. அது வரைக்கும் கூன்பாண்டியனா இருந்தானா நிமிந்து நின்னான். அன்னையில இருந்தா அவனுக்கு நெடுமாறன்னு பேரு. அதை சேக்கிழார் சொல்லுவார், என்னுடைய பிறவி
கூனையும் பிறவி குருடையும் தீர்க்கக்கூடியது இந்த பாடல். பாண்டியனுடைய கூனை தீர்க்கல, என்னுடைய பாவத்தை தீர்த்தது அப்படின்னு எழுதினர் இல்லையா? நிமிர்ந்து நின்னா அன்னையர்னா அவனுக்கு நெடுமாறன் பேர், பாண்டியன் நெடுமாறன் அப்படின்னு எழுதி போட்டாரு. எதிர்த்து போச்சு, அவனுக்கு தண்ணியோட போச்சு. அப்புறம் ஒரு பதியம் பண்ணாரு, நின்னுது. அதுக்கு பேர் தான் திரு ஏடகம்னு பேரு. தண்ணியும் மத்தமும் மதிபொதி தடையினன் பொன்னியல் திருவடி பொதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவனே. இந்த ஏடு போயிட்டே இருக்கு, இது நிக்கட்டும்னு ஒரு பதியம் பண்ணார். அதுதான் திரு ஏடகம் என்று சொல்லுகிறார்கள். அவர் மதுரையை விட்டு திரும்பி வரும்போது ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டு தான் புறப்பட்டார். நான் வந்தேன், 3 வாதத்துல என்னை தப்பிக்க வைத்தாய், நான் திரும்பி போறேன். அனல் வாதத்துல திருநள்ளாற்று பதிகம் வந்தது, நான் நேர இப்ப திருநள்ளாத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவன் என்ன பண்ணான் தெரியுமா? திருநள்ளாற்று கோலத்தை இங்கேயே காட்டலாம். இதோ பார், நான் இங்கேயே இருக்கிறேன் பார் என்று காட்டினானா. அப்போ ஒரு பதியம் பாடினாரு. பாடிவிட்டு விடலால வாயிலாய் விழியார்கள் நின்கடல் பாடலால வாயிலாய் சரவனிந்த பண்பலி காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குழாயது என்ன கொள்கையே அவனு பதியம் பாடிவிட்டு, சுவாமி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன், 3 வாதத்தில் என்ன தப்பிக்க வச்ச, சைவன் தடைச்சது, சைவன் தப்பிச்சது, நான் போயிட்டு வரேன், என்னுடைய பணி முடிந்தது, நான் திருநள்ளாத்துக்கு போறேன், திருநள்ளாத்துக்கு போட்டு நான் அப்பரை பார்க்க போறேன் அப்படின்னு சாமிகிட்ட சொல்லிவிட்டு வர்ற வழியில யாரோ ஒருத்தன் ஒரு பௌத்தன் பம்பு பண்ணினானா. ஒரு அடியார் பண்ணாராம், புத்தர் சமன்களுக்கு போய் உள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின இத்தக நீர் அணிவார் நினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செடுத்து மே அப்படின்னு பண்ணாரு. அவன் தலையில இடி விழுந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சைவ சமயத்தை காப்பாற்றிவிட்ட பெருமை மதுரையில தான். நான் வீராக்கண்ணன் ஒரு ஊர்ல பிறந்தேன், தருமபுரத்துல படிச்சேன், மெட்ராஸுக்கு வந்தேன். இங்க ஒரு கம்பெனிக்காரன் தேவாரம் பூரா எடுத்தான், நாடு பூரா போச்சு. அப்ப எனக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைச்சது? மெட்ராஸ்ல இல்லையா? திருஞான சம்பந்தர் சீயாழியில பிறந்தார், மதுரைக்கு போனார், மதுரையில தான் இவருக்கு பூரணமான வெற்றி கிடைச்சது. சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமான் திருஞான சம்பந்தர். சைவ சமயத்தில் இருக்கிறவர்கள் மறந்திருக்கிறார்கள். என்னைக்கு நினைக்க போறாங்களோ தெரியல, நினைக்கிற போது நினைக்கட்டும் என்று சொல்லி திருஞான சம்பந்தரை சொல்ல வேண்டும் என்று போன வாரம் பாதியில விட்டுட்டு போயிட்டேன். இன்னும் நிறைய இருக்கிறது. அவர் பாடிய பாடல்கள் முழுவதும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவ்வளவையும் பாட சொன்னாலும் பாடுவேன், பாடி இருக்கிறேன் டேப் ரெக்கார்டில். அவ்வளவும் உங்களுக்காகத்தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை இந்த தமிழ்ச்சி சங்கம் கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு நன்றியும் கடமையும் வணக்கமும் என்றும் உரியது. 17ஆம் தேதி இங்கே 4 விழா வைத்திருக்கிறார்கள். முடிஞ்சா வருமே. கொஞ்சம் உடல் நலிவு எனக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாட முடியுது, பெரும்பகுதி நடக்க முடியல. அதனால முடிஞ்சா வருவேன். எனக்கு ஒன்றும் நிகழ்ச்சி கிடையாதுங்க, முடிஞ்சா வருவேன், எல்லாரையும் பார்ப்பேன். இல்லைன்னா வீட்டிலேயே இருந்துருவேன். இப்போ வீட்டிலேயே தான் இருக்கேன். கடவுள் என்ன நீ எங்கேயும் அலைய வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா 50 வருஷம் சுத்தினேன்.
இல்லையா? 43 2004 வரலையும் 5 வரலையும் சுத்தினேன். நீ சுத்தினது போருமடா, நீ வீட்டோட இரு இனிமே என்று சொல்லி வைத்திருக்கிறான். வாழ்க சைவ சமயம், வாழ்க நால்வர் பெருமக்கள், தேவாரம் வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுகிறேன். பஞ்சாற்றலம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்ளுவோம். வாழ்க செய்வோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நம